யாக்கோபு ராத்திரியில் எழுந்து தன் 2 மனைவிகளையும் 2 பணிவிடைக்காரிகளையும் 11 குமாரரையும் அழைத்து கொண்டு தன்னைத்தானே வெறுமையாக்கும் என பொருள்படும் யாப்போக்கு என்ற ஆற்றின் துறையை கடந்தான். யாக்கோபு தனது குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான அனைத்து உடைமைகளையும் அக்கறைப்படுத்திய பின் தனித்திருந்து தன்னை தாழ்த்தி உள்ளத்தை வெறுமையாக்கி ஒரு நபருடன் போராடினான். யாக்கோபை மேற்கொள்ள முடியாத போது அந்த நபர் அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அது சுளுக்கிற்று. அவர், உன் பெயர் என்ன என்று கேட்டார். ஏமாற்றுக்காரனான யாக்கோபு தன்னுடைய தந்திரமாய் கிரியை செய்யும் சுபாவத்தை ஏற்றுக்கொண்டு உண்மையில் அவன் யார் என்பதை ஒப்புக்கொள்கிறான். மேலும் அந்த நபர் தேவனுடன் போராடி மேற்கொண்டவன், வெற்றி பெறும் பிரபு என பொருட்படும் இஸ்ரவேல் என்ற புதிய அடையாளத்தை அளிக்கிறார். பின்பு யாக்கோபு அந்த நபருடைய நாமத்தை கேட்கவும் அவரோ அவனை அதிகமாக ஆசீர்வதித்தார்.